ஹாய் கேம்ஸ், கனெக்டட் மெசேஜ் போட்டுருங்க. எல்லா குரூப்லையும் கனெக்ட் மெசேஜ் போட்டுருங்க. அடுக்கிறோமே போட்டுறேன். வாய்ஸ் ஒரே நிமிஷம். இப்பயும் கேட்கவே இல்லையா? இப்போ ஓகேவா? சரி. கேம்ஸ் அப்படின்னா என்னன்னா கிரவுன் அம்பாசிடர். கிரவுன் அம்பாசிடர் அப்படின்னா என்னன்னா 20 டிஃப்ரெண்ட் டீமுக்கு நீங்க வந்து ஃபவுண்டர் பிளாட்டினமாக ஹெல்ப் பண்ணீங்கன்னா 20 டிஃப்ரெண்ட் டீம் ஃபவுண்டர் பிளாட்டினமாக நீங்க வந்து கிரவுன் அம்பாசிடர். ஒன்னு 20 டிஃப்ரெண்ட் டீமுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 9 டீம்ல
100 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். 9 டீம்ஸ், 9 டிஃப்ரெண்ட் டீம்ஸ்ல 100 பேருக்கு பிளாட்டினம் ஃபவுண்டர் பிளாட்டினமா ஹெல்ப் பண்ணலாம். இட்ஸ் அப்சல்யூட்லி டூபிள் பாசிபிள். சைனாலாம் தேர் ஆர் சோ மெனி கிரவுன் அம்பாசிடர்ஸ். ஹாங்காங்ல கிரவுன் அம்பாசிடர்ஸ், மலேசியால இருக்காங்க, ஜப்பான்ல இருக்காங்க. சோ மெனி பீப்புள் அரௌண்ட் த வேர்ல்ட். கொரியால எக்கச்சக்க பேர் இருக்காங்க, ஆஸ்திரேலியால இருக்காங்க, இந்தோனேஷியால இருக்காங்க, அக்ராஸ் அக்ராஸ் த வேர்ல்ட். அமெரிக்கால சொல்ல வேணாம், எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ரைட், இந்த 70 வருஷத்துல. ரைட், அதுதான் கேம்னு சொல்றோம். சரி, ஓகே. வெல்கம் எல்லாம். ஹம் இஃப் யூர் எக்ஸைட்டட், சூப்பர் எக்ஸைட்டட். ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் போட முடியுமா? எல்லாரும் கனெக்டட் மெசேஜ் போட்டீங்களா? ஹம் இஃப் யூர் சூப்பர் எக்ஸைட்டட். ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் அகிலா. ரைட், சரி. என்ன விஷயம் எண்டில் இருக்கும். நாளைக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு. நாளைக்கு ஃபுல் டே இருக்கு. நாளைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் நம்ம பிசினஸ்ல மந்த் எண்ட். நைட்டு 12 மணி வரைக்கும் நம்ம பிசினஸ்ல மந்த் எண்ட். ஸோ அந்த ஒரு 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 நாள் என்ன சதீஷ் நடந்துரும்? 29-30 நாள் பண்ணாத வேலையை அந்த ஒரு நாள்ல பாத்திர போறோம் இப்படிலாம் மைண்ட் செட் இருக்கும். நான் வந்து அகிலாவோட டாபிக் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் என்னோட தாட்ஸ் நான் சொல்றேன். நான் அகிலா ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட். இது வந்து எப்படின்னா, இது வந்து உங்களுக்கு எவர்கிரீன் டாபிக். இது எவர்கிரீன் டாபிக். அண்ட் கிரவுன் அம்பாசிடர் போற வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா உங்க டீம்ல நீங்க கத்து கொடுக்கலாம். ரைட்டா? அந்த ஒரு விஷயம் அது வந்து அது எப்படின்னா, அந்த லாஸ்ட் மினிட்ல, அந்த லாஸ்ட் டேல சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். அதாவது நம்ம வீட்டுல வந்து ஒரு இது வச்சிருப்போம். ஒரு இடத்துல வந்து நிறைய காசு சேர்த்து வச்சிருப்போம். ஏதோ ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருப்போம். திடீர்னு காசு தேவைப்படுறப்ப நேரா போய் அங்க கையை கட்டா கையில காசு கொத்தா காசு இருக்கும் எடுத்து. அந்த மாதிரி இப்ப அகிலா பேச போறது வந்து உங்களோட ரிசர்வாயர் மாதிரி ஜென்யூனா. இந்த இந்த அந்த இந்த இந்த இப்ப அகிலா சொல்ல போற விஷயத்த கரெக்டா நீங்க மந்த் ஆன் மந்த் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன் நம்பர்ஸ், கஸ்டமர் நம்பர்ஸ், ப்ராடக்ட் யூசேஜ், வால்யூம், டர்ன் ஓவர் எல்லாம் அதிகமா இருக்கும். ரைட்டா? சரி, ஐ பாஸ் ஆன் டு அகிலா. அவங்களோட தாட்ஸ் அவங்க சொல்லட்டும். அதுக்கப்புறம் ஐ கம் பேக் அண்ட் ஷேர் மை தாட்ஸ். ஓவர் டு அகிலா. Yeah, thank you, Satish. Audible? கேக்குதுப்பா. Okay, perfect. So, hi all. ஒரு விஷயம், around month end that personally I have been practicing for years now. அப்படின்னு பார்த்தோம்னா, is, seeing LOSல யார் யாரு closer to the next volume இருக்காங்க அப்படிங்கிறது. A lot of times we think, okay, பெரிய டீம் வந்ததுக்கு அப்புறமா இல்ல நிறைய பேரு வந்து டீம்ல இந்த மாதிரி ட்ராக்கிங்லாம் பண்றப்போ ஐ ஷுட் டூ திஸ் அப்படின்னு நினைப்போம். ஆமாண்ணா. பட் ஐ ஃபீல் இது வந்து இட் இஸ் ஒரு ப்ராக்டிஸ் தட் பர்சனலி வி ஹவ் பீன் ப்ராக்டிசிங் ரொம்ப ஏர்லி ஆன். பிசினஸ்ல வந்து ரொம்ப ஏர்லி ஆன்லயே வந்து, இன்ஃபேக்ட் அப்போ வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் கூட கிடையாது. சம்டைம்ஸ் வி ஃபீல் லைக் வி ஹவ் பில்ட் த பிசினஸ் இன் ஸ்டோன் ஏஜ் மாதிரி. பட் தென் அப்போ வந்து வி ஹாவ் டு டேக் பிரிண்ட் அவுட்ஸ். அவங்க வந்து அப்படியே ஒரு அந்த கம்ப்யூட்டர் ஷீட் இருக்கும்ல, லைக் நம்ம ப்ராக்டிகல்ஸ்லாம் பண்ணிட்டு ஒரு ஷீட்ல பிரிண்ட் அவுட் எடுப்போம் ஃபார் பீப்புள் ஹூ ஹவ் டன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அந்த மாதிரி ஒரு ஷீட்ல வந்து நம்மளோட எல்ஓஎஸ் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுல வந்து வி கேன் சி, அதை பார்த்துட்டு வி ஹாவ் டு மேக் கால்ஸ். ஆர் நம்மளோட அந்த மெயின் ஃப்ரேம் சிஸ்டம்ஸ் மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி ஸ்டோர்ல எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதுல போயிட்டு வி ஹாவ் டு செக் த வால்யூம் அண்ட் தென் see what best, வேற எதுவும் ஆர்டர்ஸ் எடுக்க முடியுமா, அந்த மாதிரி we have to work. பட் இப்போ வந்து it is totally convenient. And sometimes வந்து அந்த convenience sometimes will make us a little lazy, or sometimes we may think, okay, what is the big deal,
அவங்கவுங்க வால்யூம் அவங்கவுங்க பாத்துக்கணும், இதுதானே ஃப்ரீ என்டர்பிரைஸ் அப்படிலாம் நம்ம யோசிக்கலாம். பட் தென் யூனோ அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிறது is not given, it is taken அப்படின்னு சொல்லுவாங்க. So when we find ourselves as leaders, கண்டிப்பா we can serve our team. நம்மளுக்கு ஒரு terms and conditions, நிறைய clauses, நிறைய ifs and buts இல்லாம we can unconditionally service the team by telling them, okay, நிறைய வாட்டி வந்து ஒரு 5 PV எல்லாம் அடுத்த பின் வந்து இருக்கும், பட் they may not have noticed. இல்ல they'll say, நான் 2 நாள் முன்னாடி பார்த்தேன், வால்யூம் எதுவும் வரலன்னு நான் அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டேன், டுடே ஐ காட் பிஸி வித் மை சம்திங், அந்த மாதிரி கூட சம்டைம்ஸ் பீப்புள் சே. பட் தெர் இஸ் நோ ஹார்ம். முன்னாடி ஐ யூஸ் டு டூ இட் இன் த லாஸ்ட் டே, பட் நவடேஸ் ஐ ஹாவ் பிளான்ட் மை டைம். லாஸ்ட் 2 days வந்து என்னோட ஒரே வேலை இஸ் டு சிட் ஆன் டாப் ஆஃப் தி LOS அண்ட் சி யார் யார் வந்து ஏதாவது ஒரு வால்யூம் இருக்கும், சும்மா ஒரு 10 PV இருக்கும் ஃபார் 3%, இல்ல ஒரு 20 PV இருக்கும் ஃபார் 6%, நிறைய வாட்டி ஒரு 20 PV ஃபார் 9%லாம் கூட இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ ஹார்ம் இன் டெல்லிங் த டீம் தட் ஓகே திஸ் இஸ் வேர் யூ ஆர், see if you can just go ahead and close it, or this is where you are ன்றத நம்ம சொல்றப்பவே நிறைய டைம்ஸ் வந்து people prioritize and get it done. And of course we have the clubs right now. ஸோ நிறைய பேர் வந்து கிளப் ட்ராக்கிங்கும் க்ளோசரா இருந்தது அப்படின்னா ஐ ஜஸ்ட் சென்ட் அ ரிமைண்டர். இன்ஃபேக்ட் லாஸ்ட் மந்த் வென் ஐ சென்ட் அ ரிமைண்டர், ஒன் ஆஃப் அவர் பர்சனல் வித் வந்து ஒரு கட் ரீசெட் ஆர்டர் எடுத்துட்டு லாஸ்ட் மினிட்ல ஆல்மோஸ்ட் பை லேட் ஈவினிங் ஐ சென்ட் த மெசேஜ். But then within half an hour, he closed a gut reset order and he finished that Neutralite club tracking. So, ஒரே ஒரு சின்ன prioritization of that time and sending a message, definitely people who are looking forward to do that will go ahead and do that. Of course, some people may not do that, but no harm in reminding. அப்படிங்கிறது என்னுடைய methodology of working. I have seen people who tell me, I don't have orders now. அப்படின்னா 5 PVல 9% வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்ளைன்காக கிஃப்ட் பண்றவங்களாமும் நான் பார்த்திருக்கேன். பட் தட் இஸ் தியர் பர்சனல் சாய்ஸ். ஐ கேனாட் டெல் தெம் யூ ஹாவ் டு டூ தட், ஆர் ஐ கேனாட் டூ தட் 5 PV ஃபார் தெம். ஸோ அது வந்து தட் இஸ் சம்திங் தட் வி ஹவ் லேர்ன்ட். பட் தென் அதை சொல்றது மூலயமா நம்ம வந்து நம்மளோட வேலைக்கு ஒரு ஜஸ்டிஸ் பண்ண மாதிரி இல்ல அது. So we have reminded them, we have told them, but a lot of times, இது வந்து very rare cases, but a lot of times என்ன ஆகும்னா நிறைய வந்து people will say thank you ஜி, நான் கவனிக்காம விட்டேன், thanks ஜி அப்படின்னு வந்து நிறைய டைம் people சொல்லுவாங்க. So I think that is one basic thing that we all can do. It doesn't matter உங்களோட LOSல ஆயிரக்கணக்கான பேர் வந்தப்புறம் தான் இப்படி பண்ணுமா, கண்டிப்பா கிடையாது. இந்த பிராக்டிஸ் நம்ம இனிஷியல் டேஸ் ஆஃப் பிசினஸ்ல இருந்தே எடுத்துட்டு வரப்போ டெஃபினட்டா தட் பிகம்ஸ் ஒரு நல்ல கல்ச்சர் இந்த டீம். ஸோ அந்த கல்ச்சர் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றப்போ all of us realize that we will have to do this basic service for the team அப்படிங்கிறது. So instead of looking at or building people to build the business மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து சம்திங் தட் ஐ பர்சனலி ப்ராக்டிஸ் நவ் ஃபார் many years. இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் வந்து ஆத்மிகா வாஸ் டெல்லிங், எனக்கு வந்து எப்பவுமே மந்த் எண்ட்னா ஐ வில் பி வெரி எக்ஸைட்டட், ஏன்னா யூ வில் ஃபார் ஷியோர் பி அவேக் டில் 12 o'clock. அவளோட குட்டி வயசுல சொல்றா, ஐ ரிமெம்பர் நான் வந்து நெக்ஸ்ட் டே ஸ்கூல் போகணும், தூங்கு நீங்களும் அப்பாவும் சொல்லிட்டே இருப்பீங்க, பட் ஐல் பி அவேக் ஃபார் அ வைல் பிகாஸ் யூ போத் வில் பி அவேக் டில் 12னால ஐல் பி வெரி எக்ஸைட்டட் அபவுட் மந்த் எண்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் ஷி வாஸ் ஷேரிங் அவளோட மெமரிஸ். ஸோ ஐ திங்க் அலாங் த வே நம்ம பிஸ்னஸ் பில்ட் பண்றப்போ we have also built those beautiful memories. And ரொம்ப முக்கியமா she was saying, அப்பத்துல இருந்தே நான் குட்டியா இருக்கப்பத்துல இருந்தே யூ ஹாவ் திஸ் ஹேபிட் இல்ல, நீங்க வந்து மந்த் என்ன கண்டிப்பா 12 o'clock வரைக்கும் முடிச்சிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ she has seen us carry this discipline for years together, month after month.
So I feel I don't have to explicitly teach her discipline-னா இப்படிதான், discipline-னா இதுதான் அப்படின்னு நம்ம words-ல சொல்றதை விட when somebody at home has seen us doing it, I think அது வந்து naturally comes for them to apply in their walks of life-ல அவங்க travel பண்றப்போ அவளோட ஸ்கூல் ஒர்க்கா இருக்கட்டும் I don't have to explicitly teach her that this is how discipline should beங்கிறது. So I think that is a perk நம்மளோட businessல, and kids do what we do, kids don't do what we say அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ட்ரூலி அப்ளைஸ் நம்மளோட அந்த ஒர்க் எத்திக்ஸ நம்மள சுத்தி இருக்கவங்க நம்ம பசங்க பாக்குறப்போ டெஃபினட்டா இட் பிரிங்ஸ் அ ஹியூஜ் இம்பாக்ட் அவங்களோட லைஃப்ல. அது வந்து நம்ம தீஸ் ஆர் த இன்டான்ஜிபிள்ஸ் ஆஃப் த பிசினஸ்னே சொல்லலாம். And one more thing that I wanted to touch upon வந்து of course இது வந்து this is only more towards the month end, wherein just in case there is a patchwork to be done kind. But every single PV நம்மளோட LOSல ஒவ்வொரு single PVயும் நமக்கு எங்கே இருந்து வருதுங்கிற அவேர்னஸ் as a distributor நமக்கு கண்டிப்பா இருக்கணும். Doesn't matter you're the applicant, you're the co-applicant, doesn't matter. ஏன்னா அது வந்து will give a lot of positive insight நம்மளோட பிசினஸ்க்கு. நம்மளோட LOS வந்து அப்படியே அந்த கண்ணில் விளக்கெண்ணெய விட்டுட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கண்ணில் விளக்கெண்ணெய விட்டுட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கப்போ இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் மேக்கிங் இட் அஸ் அ ப்ராக்டிஸ். த ஃபர்ஸ்ட் டைம் ஆம்வேயோட வெப்சைட் லான்ச் பண்ண நாள்ல இருந்து ஆஃபீஸ்ல போய் லாகின் பண்ணி பேசிக் ஒர்க் எல்லாம் முடிச்சோன்னே அரவுண்ட் லஞ்ச் டைம் ஒன் திங் தட் மீ அண்ட் சதீஷ் வுட் ஃபார் ஷியோர் டூ இஸ், நேத்தி விட இன்னைக்கு எவ்வளோ பிவி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அந்த பிவி எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டா எங்களால டான்னு பதில் சொல்ல முடியும். இட் குட் பி 50 பிவி, இட் குட் பி 100 பிவி, இட் குட் பி 500 பிவி. பட் நேத்திக்கு இந்த பர்டிகுலர் எலோஸ் எவ்வளோ வால்யூம்ல இருந்தது, இன்னைக்கு எவ்வளோ வால்யூம்ல இருக்கு, அங்க யாரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாங்குற கஸ்டமர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர்னா அவங்களுக்கு என்ன சர்வீஸ் ரிக்குவயர்மெண்ட் எதுவும் இருக்கா, டு யூ வாண்ட் டு நோ ஹவு டு யூஸ் த ப்ராடக்ட். ஸோ இது வந்து இட்ஸ் அ வெரி 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 பேசிக் பிஸ்னஸ் மைண்ட் செட் இல்லையா. ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காருன்னா ஹீ நோஸ் எந்தெந்த விஷயம் எவ்வளோ இன்வென்ட்ரி இருக்கு, எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ ஒரு மளிகை கடைக்குள்ள போயிட்டு ஒரு ஐட்டம் நம்ம ஃபுல்லா அந்த சூப்பர் மார்க்கெட் ஃபுல்லா நடந்து தேடுறதுக்கு பதிலா வி ஜஸ்ட் கோ ஆஸ்க் த பர்சன் அட் த பில்லிங், இது எங்க இருக்கு அது எங்க இருக்குன்னா இது அந்த கவுண்டர் போங்க, இது அதுக்கு பின்னாடி இருக்கும், இது அதுக்கு மேல இருக்கும். தே இமீடியட்லி கிவ் அஸ் ரெஃபரன்சஸ். ஸோ தே நோ இன் அண்ட் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ் டைனமிக்ஸ். கரெக்டா? சிமிலர்லி நம்மளோட பிஸ்னஸ் டைனமிக்ஸ் as a growing distributor நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆர் ரேதர் நமக்கு எப்போ தெரிஞ்சு இருக்கோ அப்ப நம்ம ஒரு growing டிஸ்ட்ரிபியூட்டரா இருப்போம். ஓகே, ஸோ டசன்ட் மேட்டர் நேத்திக்கும் இன்னைக்கும் ஒரு பிவி கூட மூவ்மெண்ட் இல்லைன்னா கூட டசன்ட் மேட்டர், மேக் இட் அஸ் அ ஹேபிட். நம்ம 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் பிளஸ் 55 நிமிஷம் என்ன வேணா பண்ணலாம். ஆனா ஒரு 5 minutes see your LOS, who are the people in that LOS. இவங்க வந்து ஒரு நம்பர்ல வந்து 0 பிவி இருக்குன்னா அவங்கள ஏன் 0 பிவி இருக்கு, அவங்களுக்கு ஒரு பேசிக் சோப்பு பேஸ்ட் ஷாம்பு ரிக்குவயர்மெண்ட் கூட ஆம்பேல இருந்து இல்லையா, அப்பனா ஏன் இல்ல, ஆர் அட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவங்க ஏன் பிசினஸ் சேர்ந்தாங்க, வை ஆர் தே டு தே நாட் நோ ஆம்பேல பேஸ்ட் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம், ஆர் வந்து வாங்கணும்னு நினைச்சு வாங்குறதுக்கு டைம் இல்லாம இருக்கலாம். நம்ம அந்த LOS பார்க்க அந்த LOS வந்து will start talking back to us. It will tell you, okay, நான் இருக்கேன், உன் டீம்ல தான் நான் இருக்கேன், you told me that you will help me in the business, அப்படின்னு வந்து அந்த டவுன்லைன் வந்து நம்மள்ட்ட சொல்றது வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். And we will also understand the parameters. ஒரு சில LOSல நிறைய 0 பிவி இருக்கிறப்போ we can start connecting with those people. Just check with them. நீங்க வந்து பிசினஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா, is there anything that I can do to support you? In fact, I go to an extent to certain teams, I ask them, உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு நான் ப்ராடக்ட் வந்து இன்ஃபேக்ட் ஆம்வேயோட வெப்சைட்ல இப்ப போனீங்கன்னா பர்ஃபெக்டா மெட்ரிக்ஸ் எல்லாம் காமிக்கிறது.
we just go explore the different possibilities. அந்த டவுன்லைன் என்னைக்கு சேர்ந்தாங்க, அவங்களோட பிவி ஃபார் த பாஸ்ட் ஃபுல் இயர், செப்டம்பர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு தேதி வரைக்கும் மாசம் எவ்வளவு பிவி பண்ணிருக்காங்க. சிலதெல்லாம் பேட்டர்ன் பார்த்தாலே தெரியும். எவ்ரி ஆல்டர்னேட் மந்த் somebody is doing 50 பிவி, ஆர் எவ்ரி 3 months once somebody is doing 50 பிவி. அந்த பேட்டர்னை வந்து பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ அவங்க சர்டன் திங்ஸ் யூஸ் பண்றாங்க, சர்டன் இன்டர்வல்ஸ்ல யூஸ் பண்றாங்கன்றப்போ we can actually add more value to them. சில பேர் வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறம் 6 months எதுவுமே வாங்கியிருக்க மாட்டாங்க. when we just casually ping, they will say ஆமாஞ்சி காலி ஆயிடுச்சு, I wanted to order, I will order soon, இல்ல வந்து can you place that order for me, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து கேட்பாங்க. இல்ல இனிஷியலால இருந்தே அவங்க 0 பிவில இருக்காங்கன்னா we can ask them, is there any product that you would want to try? நீங்க ஒரு பேசிக் சோப் பேஸ்ட் ஷாம்பு ட்ரை பண்ணலாமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா வை நாட் அப்படின்னு வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ LOS இஸ் த லைஃப் ஆஃப் அவர் பிஸ்னஸ். நம்மளோட பிஸ்னஸோட உயிர் வந்து நம்மளோட LOSல தான் இருக்கு இல்லையா? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு கீப் இட் த்ரைவிங். ஸோ அந்த LOS வந்து ஹேப்பனிங்கா இப்போ நம்ம உள்ள லாகின் பண்ணோம்னா more than 25 teamsல இருந்து வால்யூம் month on month we are able to make. So some volume சில பேரெல்லாம் 100 PV சொல்லாம கொள்ளாமல்லாம் ஆர்டர் போடுறாங்க. Then I just go check out, they will say இல்ல எங்க மாமா கேட்டாருன்னு வாங்கி கொடுத்தேன். Then get that mama's number, ask him அவர் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாரு. ஒன்னும் இல்லம்மா சும்மா இந்த புரோட்டீன் டெய்லி ஒமேகா தாம்மா அப்படின்னாரு, ஒய்ஃப்காக வாங்குறேம்மா அப்படின்னாரு. பார்த்தா புரோட்டீன் 1 kg டெய்லி 120, ஒமேகா 360, அது அந்த மாதிரி ஆர்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபோன் பண்ணி அந்த வால்யூம் எங்க நடந்துச்சு, யாருக்காக அந்த ப்ராடக்ட் போச்சுன்னு நம்ம கேட்கலன்னா they will just casually buy it and may or may not use it in the right way. இந்த மாதிரி ஒய்ஃப்க்கு கொடுத்தேம்மா புரோட்டீன் கலக்கவே வரலீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு அப்புறம் சொல்றாங்க. then I get the wife's contact, then I tell them இப்படிதான் நீங்க மிக்ஸ் பண்ணணும். இதை சொல்றப்போ என்ன ஆகுது, we get a regular buyer there. ஸோ ஒரு சிம்பிளான விஷயம் டு அப்சர்வ் த LOS. ஏன்னா LOSல தெரிஞ்சோ தெரியாமையோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளோட இன்டராக்ஷன் இருந்திருக்கும், இல்ல நம்மளோட இன்வால்வ்மெண்ட் இருந்திருக்கும், இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக they are there in our LOS இல்லையா? So it is definitely our responsibility to say a hi, hello to them and strike that general conversation. So நம்ம இப்போ இந்த general conversation we are talking so much in Lamplighters, correct? So அது போய் நம்ம மேமே பண்றோம்னு தெரியாத யாரோ ஒருத்தர்கிட்ட கூட நம்ம general conversation பண்றப்போ நம்ம டீம்ல நம்ம LOSக்கு லைஃப் கொடுக்கறதுக்காக நம்ம LOSோட அந்த லைஃப் ஃபோர்ஸா இருக்கக்கூடிய பீப்புள் கிட்டையும் we can strike some kind of general conversation and see how that particular business thrives, which in turn is going to definitely in the business பொறுத்த வரைக்கும் it is a win-win situation. ஸோ நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரியும். நம்ம பிசினஸ பாக்குறப்பவே நம்ம பிசினஸோட பல்ஸ் தெரியும். ஓகே, நான் வந்து லாஸ்ட் மந்த் LOS பார்த்தேன், இந்த மந்த்தும் நான் LOS பாக்குறப்போ I don't see a volume from a new team. In fact, நான் couple of weeks back LOS பாக்குறப்போ I think Satish was not in town. So நான் LOS பார்த்துட்டு இருந்தேன். அப்போ I saw one guy has done some PV and then I asked Satish யாருப்பா இவரு அப்படின்னு சொல்லிட்டு then I started connecting with him. So, these are the simple things. இப்போ நம்ம LOS பார்க்கலன்னா that person would have come, that person would have bought something, that person may or may not have used something. And then, அவங்க வந்து okay, what is this all aboutங்கிற கொஸ்டின் ஓடயே இருக்கலாம். பட் நம்ம LOS பார்க்கறப்போ we know, okay, லாஸ்ட் மந்த் எனக்கு இத்தனை டீம்ல இருந்து வால்யூம் வந்தது, இந்த மந்த்தும் எனக்கு அத்தனை டீம்ல இருந்து தான் வால்யூம் வந்திருக்குன்னா how about bringing in a new team and helping them buy some product? ஏதோ ஒரு ப்ராடக்ட், let us not get into 300 PV to start with, but ஏதோ ஒரு செல்ஃப் யூஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுமா? இல்ல can I bring in a new width? It is really beautiful to see more new names. Every month, I have personally seen எங்களோட LOSல there are so many new people getting added, and with all credits to Satish, of course. So, அது வந்து அது ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். அந்த நியூ பிசினஸ், நியூ பிளட் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். they'll ask very basic questions.
அது வந்து எனக்கு பர்சனலி ஐ டெல் யூ இட் இஸ் மோர் லைக் இன்டராக்டிங் வித் அ சைல்ட். எப்பவுமே ஒரு குழந்தையோட லெஸ் தென் 5 இயர்ஸோட குழந்தையோட நம்ம இன்டராக்ட் பண்றப்போ ஜாலியா இருக்கும்ல. த சைல்ட் வில் பி நைவ், ஆஸ்கிங் சம் பேசிக் கொஸ்டின்ஸ், டூயிங் சம்திங். அந்த மாதிரி ஒரு லைவ் இன்டராக்ஷன் இருக்கும். வென் வி keep interacting with new people in the business, they'll ask naive questions. நிறைய hope இருக்கும் அவங்க கிட்ட. that will give us a lot of ஒரு ஒரு சந்தோஷம் கொடுக்கும் அது. ஓகே, ஸோ டெஃபினட்டா கீப் இன் டச் வித் யோர் பீப்புள், யோர் எல்ஓஎஸ் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். அது வந்து டெஃபினட்டா எவ்ரி சிங்கிள் டே ஸ்பேர் 5 minutes ஆஃப் யோர் டைம் டு see your எல்ஓஎஸ். ஓகே, நம்ம ஆம்வே வந்து இவ்வளோ செலவு பண்ணி சிஸ்டம்ஸ்லாம் ரெடி பண்ணி எங்க எது நடந்தாலும் அன்னைக்கு சீன் திடீர்னு பார்த்தா மலேசியால யாரோ ஸ்பான்சர் ஆகி பிவிலாம் நடந்திருக்கு. Then I pinged her. Then she is telling me, நான் வந்து 50 பிவிக்கு ப்ராடக்ட் வாங்கினேன், பொருள் வாங்கினேன். அழகான ஒரு மலேசியன் தமிழ்ல பேசுவாங்கல்ல அவங்க. ஸோ எனக்கு வந்து இது சொல்லுங்க அது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இட் ஃபீல் ஸோ கிரேட் இல்ல. நம்ம சிட்டிங் ஹியர் வி ஆர் ஏபிள் டு ஸ்பான்சர் பீப்புள் சம்வேர். ஐ மீன் ஆக்சுவலி நான் பண்ணல அதை. somebody has sponsored people and that person has bought the products and it shows in our LOS here, sitting here. ஸோ இது வந்து இட்ஸ் ட்ரூலி அ பிளெஸிங். ஓகே, நம்மளுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துடுறாங்க. இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் கனெக்டிங் த டாட்ஸ் அண்ட் மேக்கிங் தட் இன்கம் பை கீப்பிங் த பேராமீட்டர்ஸ் ரைட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சதீஷ். பேக் டு யூ. தேங்க்யூன்னு சொன்னோட கட் ஆயிடுச்சு அகிலா. பேக் டு யூ சொன்னேன். ஓகே, பர்ஃபெக்ட். தேங்க்ஸ் அகிலா. இந்த இப்போ நீங்க சம் ஆஃப் யூ பிராண்ட் நியூ இருப்பீங்க. அவங்க வந்து யூ மே பி திங்கிங் எனக்கு இன்னும் டீமே இல்லையே, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மேட்டர் ஆஃப் டைம் யூ ஹேவ் அ டீம். தட் டீம் வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. அந்த டீம் வந்து நான் சொன்னேன்ல, நம்மள்ட்ட வந்து இந்த பியூட்டி என்ன தெரியுமா, இந்த இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரியில இருக்க ஒருத்தவங்க யாரோ ஒருத்தர் எடுத்துக்கங்க, அவங்களால நியூட்ரிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்க முடியாது. நியூட்ரிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க ஷாம்பு இண்டஸ்ட்ரியில இருக்க முடியாது. ஷாம்பு இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க டிட்டர்ஜென்ட்ல இருக்க முடியாது, இல்ல டூத் ஓரல் கேர்ல இருக்க முடியாது, இல்ல அக்ரிகல்ச்சர் கேர்ல இருக்க முடியாது, இல்ல கலர் காஸ்மெட்டிக்ஸ்ல இருக்க முடியாது. நினைச்சு பாருங்க, இல்ல குயின் குக்வேர்ல இருக்க முடியாது. நம்ம வந்து we are so blessed. நம்மளோட சூப்பர் மார்க்கெட்ல, நம்மளுடைய பிசினஸ்ல we have multiple ranges of products, varieties of products. Home care, personal care, car care, oral care, hair care, skin care, கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ், கொஞ்சம் கலர் காஸ்மெட்டிக்ஸ், கொஞ்சம் எக்கச்சக்கமா நியூட்ரிஷன், ரைட்? ஸோ நம்மளுக்கு வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் அப்ரோச் சொல்லுவாங்க. யாருக்கு என்ன வேணுமோ. சில பேருக்கு வந்து ஐ நோ பீப்புள் 5 லிட்டர் எஸ்ஐட் வாங்குவார். 5 லிட்டர் ஒரே ஒரு கிளைண்ட். இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்களே அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட ஆர்டர் எடுத்து அண்ணாடர்ல இருக்காங்க, அவங்களே அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட ஆர்டர் எடுத்து 8 லிட்டர் கொடுத்துருங்க, 10 லிட்டர் கொடுத்துருங்க. 10 லிட்டர் எஸ்ஐட். இது ஒரு கிளைண்ட், ஒரு ப்ராடக்ட் ரேஞ்சில் இருக்கிற பிசினஸ். ஸோ உங்களுக்கு ஒரு எல்ஓஎஸ்னா லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப். உங்க டீம் அகிலா சொன்னாங்கல்ல, எனக்கு வந்து அகிலா சொன்னப்போ அப்படியே எனக்கு அந்த பிரிண்ட் அவுட் அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. எங்கள்கிட்ட இருக்கான்னு தெரியல, ஏதாவது இருந்துச்சுன்னா மேலே இருக்கும், இருந்தா நான் எடுத்து காட்டுறேன் என்னைக்காவது. அது வந்து என்னன்னா, நாங்கள் பிசினஸ் ஜாயின் பண்ண புதுசுல அப்ப இருக்க பிளாட்டினம், ஃபவுண்டர் பிளாட்டினம், எமரல்ஸ் எல்லாம் வந்து அதை எடுத்துட்டு போவாங்க. அந்த பிரிண்ட் அவுட், அதுக்கு ஒரு பெரிய பிரிண்டர் இருக்கும். அதுக்கு நம்ம ஏதோ காசு கட்டணும், 100 ரூபான்னு நினைக்கிறேன். 100 ரூபாய் காசு கட்டணும்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. வெயிட் பண்ண சொன்னோன்னே அது வந்து பெரிய இதுல டக்க 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 டக்கணும், யாரு டீம் அந்த டெப்த், ஒவ்வொருத்தையும் எவ்வளவு பிவி பண்ணிருக்காங்க, டக்க டக்க ஃபோன் நம்பர் கட 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 கடன்னு வரும். அப்போ வந்து சில பேர் அதெல்லாம் அப்படி ஓடிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம டீம்லயே 2 பேர் தான் இருப்பாங்க. அப்போ வந்து we used to think நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு டீம் வரணும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு we used to think. இப்போ நீங்க போய் எங்க எல்ஓஸ்ல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க, ரைட்? இவங்க என்னன்னா, இப்போ மீட்டிங் வர்றது எவ்வளவு பேர் வராங்க? இன்னைக்கு 80 பேர் வந்திருக்காங்க. நேற்று 100, 120 பேர், 110 பேர் வந்தாங்க, 120 பேர் வந்தாங்க. சில மீட்டிங் 200 பேர் வருவாங்க, சில மீட்டிங் டிபெண்ட்ஸ்.
அது மக்களை பொறுத்து. இன்னைக்கு நாள் வீக்கெண்டா இருக்கலாம், வாட் எவர் திங்ஸ். 100 பேர் வராங்கன்னு வச்சுக்கலாம் ஆவரேஜா. இவங்க ஆக்டிவா பிசினஸா பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஆனா எல்ஓஎஸ்ல ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஏதோ ஒரு ரீசனால பிசினஸ்க்குள்ள வந்திருப்பாங்க. நம்ம சொன்னா ப்ராடக்ட் வாங்கிப்பாங்க. நம்ம மக்கள் வந்து ஷேக்ஸ்பியர் சொல்லுவாரு, கிரேட்னஸ் இஸ் த்ரஸ்டட் அப்பான் அப்படி சொல்லுவார். யாருமே கிரேட் கிடையாது, யாருமே முடிவெடுக்க மாட்டாங்க. எல்லா முடிவுமே யாரோ ஒருத்தர் எடுத்து கிரேட்னஸ் இஸ் த்ரஸ்டட் அப்பான் அப்படி சொல்லுவாங்க. நீங்க எனி இண்டஸ்ட்ரி பாருங்களேன், யாரோ ஒருத்தர் உங்க மேல நம்பிக்கை வச்சு அவங்க அதை சொல்லி கொடுத்து இதை பண்ணலாம்னு நீங்க சொன்னா அதை நம்ம பண்ணுவோம். ரைட்டா? இந்த ப்ராடக்ட் யூசேஜ் கூட அப்படிதான். உங்களுக்கு வந்து டிடர்ஜென்ட் வேணுமா, உங்களுக்கு வந்து ஆஹ், அன்னைக்கு தார் வச்சிருக்கேன், நான் தார் குரூப்ல எல்லாம் இருக்கேன். தார் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் சிலிகான் கிளேஸும் இது வேணுமான்னு கேட்டேன். நம்மளோட கார் வாஷும் கார் பாலிஷும் வேணுமான்னு கேட்டேன். ஒருத்தர் 2 பேர் அதுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. ஆனா நிறைய பேரு நான் இதை தான் கேட்டேன், ஆனா அவங்க எனக்கு கேட்டது வந்து நான் கேட்டது ஆனா அவங்க கொடுத்ததுன்ற மாதிரி நான் கேட்டேன். ஆனா அவங்க கொடுத்தது எஸ்ஏ தாங்க, ஃபைபர் தாங்க, உங்களோட ஒமேகா நல்லா இருக்கும் அப்படி. ரைட்டா? ஸோ லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் உங்களுக்கு ஒரு டீம் இருக்குன்னா கெட் இன் டச் வித் எவ்ரிபடி. என் வாய்ஸ் கேக்குதுல்ல? ஓ இருக்கா? எங்க இருந்துச்சு? இப்படி வரும். ஏய், இதுல வந்து பிரிண்ட் அவுட் எல்லாம் போட்டுரும். இது எந்த வருஷம்? சூப்பர் எக்ஸைட்டட். 2009. 2009 ஒன்னு. எங்களோட எங்களோட இது இன்னும் அது வந்து எவ்வளவு 2009 உங்க டீம்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் அகிலா ஃபார் என்ன சொல்லுவாங்க, நாஸ்டால்ஜியாவா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ எல்லாமே டிஜிட்டல். எந்த ஊர்ல இருக்காங்க, எங்க இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்மளுக்கு டீம் இருக்காங்க லேம்ப்லைட்டர்ஸ்ல. ஏன்னோ இந்தியா பூரா மக்கள் சைன் பண்றாங்க. சரி, ஓகே. ஸோ கெட் இன் டச் வித் தெம். டீம் இருக்காங்கன்னா கெட் இன் டச் வித் தெம். உனக்கு இது நான் இன்னைக்கு லாஸ்ட் டே, நான் சில ஆர்டர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன், உனக்கு நான் ஆர்டர் போடட்டுமா? டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்றீங்களா? யூனோ உங்க இப்போ வந்து ஒரு 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 கிளைண்ட் ஒரு ஒரு நான் இந்த பிசினஸ் ஜாயின் பண்ண புதுசுல ஒருத்தர் சொன்னார் ஸ்டேஜ்ல, நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க எத்தனை பேருக்கு கிளைண்ட்? உங்களுக்கு பால் கொடுக்குறாங்க, பால் போடுறாங்க, யாரோ பால் போடுறாங்க, இல்ல பால் கொடுக்குறாங்க, பக்கத்துல கடைக்கு போறீங்க, கார் சர்வீஸ் பண்றீங்க, நீங்க வெஜிடபிள் ஷாப் போறீங்க. there are so many நீங்க நிறைய பேருக்கு கிளைண்ட்ஸ். முடி வெட்ட போறீங்க, ஷேவ் பண்ண போறீங்க, நினைச்சு நீங்க போட்டு பாருங்களேன். சிக்கன் ஷாப் போறீங்க, மட்டன் ஷாப் போறீங்க, டீ கடைக்கு போறீங்க. உங்க அவர் அவர் அந்த அந்த ஸ்பீக்கர் சொன்னார், அப்போ உங்க கிளைண்ட் எல்லாத்துக்கும் உங்களால வந்து டிட்டர்ஜென்ட் கொடுக்க முடியுமா? 200 ரூபாய் நம்ம டிட்டர்ஜென்ட் கொடுக்க முடியுமா? உங்க கிளைண்ட் நீங்க யாருக்கெல்லாம் கிளைண்டா இருக்கும் அவங்களெல்லாம் உங்க கிளைண்டா மாத்த முடியுமா? என்கிட்ட டிட்டர்ஜென்ட் இருக்கு, என்கிட்ட கோகனட் ஆயில் இருக்கு, என்கிட்ட ஆம்ல ஆயில் இருக்கு. அப்படி அவங்க எல்லாம் சொன்னா, ஓ இதா சார், எனக்கு அயன் வேணும், கால்சியம் வேணும், புரோட்டீன் வேணும்னு அவங்களே கேட்பாங்க, மக்களே கேட்பாங்க. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ரைட்டா? ஸோ உட்கார்ந்து மைண்ட்ஃபுல்லா உங்க டீம் இருக்காங்கன்னா டாக் டு தேம். டீம் இல்லையா, எனக்கு நான் யாருக்கெல்லாம் கிளைண்டா இருக்கேன் அவங்களுக்கெல்லாம் நான் பிச்சின் பண்ணிட்டேனா? ரைட்டா? அண்ட் லாஸ்ட் டே ஆஃப் த மந்த், ரைட்டா, ஒரு முக்கியமான 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 லைஃப் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியமான லைஃப் ஸ்கில். இது வந்து எல்லா இடத்துக்கும் ஒர்க் ஆகும், எல்லா தொழிலையும் ஒர்க், அது உங்க ஆஃபீஸுக்கு ஒர்க் ஆகும், எல்லா இடத்துக்குமே ஒர்க் ஆகும். ரைட்டா? என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து எக்ஸ்ட்ரா மைல் மென்டாலிட்டி. திரும்ப சொல்றேன், எக்ஸ்ட்ரா மைல் மென்டாலிட்டி. இது ஒரு கீவேர்ட், நோட் பண்ணீங்க, எக்ஸ்ட்ரா மைல் மென்டாலிட்டி. ரெண்டாவது வந்து புல் டாக் ஆட்டிடியூட். இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு அண்ணன் தம்பிங்க மாதிரி, கசன் பிரதர்ஸ் மாதிரி. இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது கிடையாது. எக்ஸ்ட்ரா மைல் மென்டாலிட்டி, புல் டாக் ஆட்டிடியூட். ரைட்டா? எக்ஸ்ட்ரா மைல் மென்டாலிட்டினா என்ன அப்படின்னா, there are people who do things, there are people who do extra things. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா.
ஜெயிச்ச குதிரை நான் அடிக்கடி சொல்றேன், என்னோட யூடியூப்ல எல்லாம் வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன். 2 குதிரை ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டு இப்படி வச்சுக்கிறேன், 2 குதிரை ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். ஜெயிச்ச குதிரைக்கும் தோத்த குதிரைக்கும் என்னதுமா டிஃபரன்ஸ்? இந்த ஜெயிக்கிற குதிரை, அது தோத்த குதிரை மூக்கை இப்படி இப்படி குனிஞ்சிட்டு ஓட்டும், ஜெயிக்கிற குதிரை மூக்கை அப்படி இந்த லைன் கிட்ட போனோம்னு மூக்கை அப்படி நீட்டிடும். எத்தனையோ மில்லி செகண்ட்ஸ்ல, எத்தனையோ மில்லி மீட்டர்ல, மில்லி சென்டிமீட்டர் வாட் மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ். ஜெயிச்ச குதிரைக்கு $1 மில்லியன் கொடுத்து கொண்டாடுவாங்க, தோத்த குதிரையை பீச்ல ஓட விட்டுருவாங்க. கோகாரா ஓனா இருந்தாலும் சுட்டு கொண்டாலும் கொண்டுருவோம். தட் எக்ஸ்ட்ரா மைல், தட் எக்ஸ்ட்ரா மைல், அந்த நார்மல் அந்த ரைட்டா. ஸோ இப்போ லாஸ்ட் டே இருக்கு, அந்த எக்ஸ்ட்ரா மைல் மென்டாலிட்டி. ஒரு மாசம் வந்து பண்ணல, இல்லை ஒரு மாசம் இந்த வேலையெல்லாம் பண்ணேன், பட் லாஸ்ட் மினிட்ல சில விஷயங்கள் பண்ணலாமே, அந்த ஒன் டேல பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கிறது. ரைட்டா. இன்னொன்னு என்ன சொன்னேன், புல்டாக் ஆட்டிடியூட் சொன்னேன். அது என்ன புல்டாக் ஆட்டிடியூட் அப்படின்னா, அது நான் நான் இன்னும் ரிசர்ச் நான் பண்ணதில்லை, பட் ஒரு நான் ப்ராப்ளி சாட் ஜிபிடி இருக்கு, நம்ம ரிசர்ச் கூட பண்ணலாம், பார்க்கலாம். என்ன ரிசர்ச் இந்த சென்ஸ், கரெக்டான இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். புல்டாகுக்கு வந்து ஒரு பல், 2 பல்லு, எல்லா நாய்க்குமே அப்படிதான் இருக்கும் பல்லு, பட் புல்டாக் வந்து பல்லு ஏதோ எக்ஸ்ட்ரா இருக்கும், பெருசா இருக்கும். அது எதையாவது பிடிச்சிச்சுன்னா அது நீங்க அவ்வளவுதான். அதே நினைச்சாதான் விட முடியுமே தவிர நீங்க அதுக்கிட்ட எஸ்கேப் ஆக முடியும். அதுக்கு வந்து புல்டாக், ஒரு புளியங்கம் ஒன்னும் புளியங்கம்பா பிடிக்கிறது சொல்லுவாங்க தெரியுமா நம்ம ஊர்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்த முடிவு பண்ணி இவரு விஜய் சொல்லுவார், நான் ஒரு வருஷம் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்லுவார். ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே ஸோ லாஸ்ட் டே நான் இதை பண்ண போறேன். இவ்வளோ பிவி, இன்னும் எனக்கு இவ்வளோ பிவி பெண்டிங் இருக்கு, நான் இவ்வளோ பிவி ஆர்டர் எடுக்க போறேன், என்னோட பர்சனல் பெஸ்ட் பண்ண போறேன். லாஸ்ட் டே நான் இத்தனை கால்ஸ் பண்ணலான் இருக்கேன், இத்தனை பேர்கிட்ட இதை பிச்சின் பண்ணலான் இருக்கேன், இத்தனை கான்வர்சேஷன்ஸ் பண்ணலான் இருக்கேன், இல்லை இத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணலான் இருக்கேன். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். ரைட்டா. ரொம்ப நாளா சிஸ்டம்ல இருக்கீங்க, பிவி பின்னு இதெல்லாம் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு நான் இப்ப பேசுறதுலாம் புரியும். ரொம்ப பிராண்ட் நியூவா இருக்கீங்கன்னா, லெட் மீ டெல் யூ சம்திங். இன்னைக்கு நீங்க பிராண்ட் நியூவா இருக்கலாம், அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ நீட் டு ஸ்டார்ட் டூயிங். வெயிட்டிங் பிஃபோர் த வாட்டர் வில் நாட் மேக் த வாட்டர் ஹாட் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணியை முறைச்சு பார்க்கறது மூலியமா தண்ணி சுடு தண்ணி ஆகாது. ரைட்டா. நீங்க சுடு தண்ணி வேணும்னா அதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு பிராண்ட் நியூவா இருக்கலாம். ஆனா ஏன் வந்து நம்ம வந்து குரூப்ல ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு, எத்தனையோ லட்சத்துக்கு டர்ன் ஓவர் நடக்குது, இவ்வளோ பேர் லேம்ப் லைட்டர்ஸ்ல காசு பண்றாங்க, நம்ம வந்து அந்த 1000 மைல் ஜேர்னி ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நாளைக்கே அந்த முதல் ஸ்டெப் எடுத்து வைக்க கூடாது. நம்ம நாளைக்கே வந்து ஒரு 10 பேர்கிட்ட டிட்டர்ஜென்ட் பத்தி பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் டிட்டர்ஜென்ட் பத்தி நம்ம வெப்சைட்ல போய் படிங்க. நம்ம டிட்டர்ஜென்ட்டுக்கும், நம்ம டிட்டர்ஜென்ட் ஏன் என்சைம் பேஸ்டு, நம்ம டிட்டர்ஜென்ட்ல யூஸ் பண்ண தண்ணி எடுத்து ஊத்துனா எனி வாட்டர் பாடியில இந்த பூமிக்கு வந்து எந்த விதமான கேடும் விளைவிக்காது, ஈகோ ஃப்ரெண்ட்லி, இக்கனாமிக்கல், ஏன்னோ இஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ். 3 சொல்லுவாங்க, ஈகோ ஃப்ரெண்ட்லி, இக்கனாமிக்கல், இஃபெக்டிவ் சொல்லுவாங்க. ரைட்டா. இஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ் டைல்யூஷன் நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். 200 ரூபாயில 45, ஐ திங்க் ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு இட் வில் கிவ் யூ வாஷ் ஃபார் 200 rupees. என்சைம் பேஸ்டு ஒரு பிராண்டட் சட்டையோ டிஷர்ட்டோ வாங்கி தான் ரொம்ப முக்கியம். உங்க ஆர்கான்லயே ரொம்ப பெரிய ஆர்கான் இஸ் ஸ்கின். ரைட்டா. இந்த ஸ்கின் வந்து பயங்கரம் அப்சர்வ் பண்ணும் நிறைய விஷயத்த. நீங்க ஏதோ ஒரு கெமிக்கலை போட்டு அந்த கெமிக்கல்ல இருக்க ட்ரெஸ் அதையே போட்டா அந்த ஒட்டிட்டே இருக்கும். இன்னும் வாட் ஐ மீன், ஏன்னா நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இந்த சட்டை புதுசுமா தெரிஞ்சு வச்சு சட்டை அப்படி சொல்லலாம் நான். தேங்க்ஸ் டு எஸ்8, தேங்க்ஸ் டு எஸ்8. ரைட்டா. ஸோ கேன் யூ டெல் திஸ் ஸ்டோரி டு 10 people டுமாரோ? கேன் யூ டெல் திஸ் டு ஓன் ரிலேட்டிவ்ஸ், ஓன் ஃப்ரெண்ட்ஸ்? சரி, இது நம்ம பேசுறதெல்லாம் ஆர்டரா மாறுமா? எல்லா மேட்சும் விராட் கோலி செஞ்சுரி போட்டுறாரா? எல்லா மேட்சும் அடிக்கிறாரா? இல்ல ஒரு மேட்ச் அடிக்கிறார், அடுத்த மேட்ச் அவுட் ஆகிறார், அடுத்த மேட்ச் அடிக்கிறார், அடுத்த மேட்ச். இட் இஸ் லைக் தட். யூ நோ வாட் ஐ மீன், ரைட்டா? ஸோ ஆனா தட் ப்ராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த எக்ஸ்ட்ரா மைல் மென்டாலிட்டி, அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த புல்டாக் ஆட்டிடியூட், நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. சம் ஆஃப் யூ ஒர்க்கிங் ஃபார் 300 PV கிளப். நெக்ஸ்ட் 300 PV கிளப் வந்து சூப்பர் எக்ஸைட்டிங்கா இருக்க போது. பி ரெடி. 1ஆம் தேதி காலையில நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நெக்ஸ்ட் 300 PV கிளப் எப்படி இருக்க போகுது, எங்க இருக்க போகுது.
அதோட எக்ஸைட்மெண்ட் என்னன்னு சொல்ல போறேன். இந்த 300 பிவி கிளப் இந்த 8ஆம் தேதி மே 8ஆம் தேதி நம்மளோட ஃபேக்டரியில நடக்க போகுது. திண்டுக்கல்ல நம்மளோட ஃபேக்டரியில நடக்க போகுது. ஸோ அது லாஸ்ட் மினிட் வரைக்கும் யாரும் நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஒன் டே இஸ் மோர் தென் இனஃப் டு டூ மேஜிக். நான் வந்து இந்த இந்த சின்ன சின்ன பின் 9%, 12%, பிரான்ஸ் இந்த பின் எல்லாம் போறப்போ அதுக்கான ப்ராசஸ்ல இருந்தப்போலாம் நிறைய நாள் அந்த லாஸ்ட் டே போய் ஆமி ஆஃபீஸ்லேயே உட்காந்துருவேன் நான். அப்போ கிரீம்ஸ் ரோட்ல இருக்கும் ஆஃபீஸ். இப்போதான் அண்ணா நகர்ல வி ஹேவ் இன் வேளச்சேரி அண்ணா நகர். ஐ யூஸ் டு கோ அண்ட் சிட் தேர். ஒரு சைடு ஆஃபீஸ் கால்ஸ் வரும், சேல்ஸ்ல இருந்தேன் நான். ஒரு சைடு ஆஃபீஸ் கால்ஸ் வரும், ஒரு சைடு வந்து இந்த கால்ஸ் லாங் டைமர்ஸ்க்கு தெரியும். எல்லாரும் சரவணன் கேம்ல ஆஃபீஸ் முடிச்சுட்டு வருவார். சாய், சரவணன், மற்ற லீடர்ஸ் எல்லாம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வருவாங்க. அங்க உட்காந்து நம்ம கால்ஸ் பண்றது என்ன, ஆர்டர்ஸ் எடுக்கிறது என்ன அப்படி சொல்லிட்டு அதுக்கு ஒரு மேஜிக் இருக்கு. ஸோ வந்து போய் உட்காந்து லாஸ்ட் மினிட் அந்த மென்டாலிட்டியோட லாஸ்ட் மினிட் இந்த இந்த காலில் இருக்கீங்களா? நான் வந்து சதீஷ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று முன்னாடி டாபிக் எடுத்திருக்கீங்க, நானும் முடிவு எடுத்து சரி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் நான் வந்து சில வேலைகள் பார்த்தேன், எனக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைச்சிச்சு. அப்படி யாரும் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? அப்படி இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? 1 or 2 people. லாஸ்ட் டே நான் இறங்கி வேலை பார்த்தேன், எனக்கு ஆர்டர் கிடைச்சிச்சு. சமய கேம் உங்களை நான் அன்மியூட் பண்றேன். யா Am audible? எஸ் மேம். எஸ் கேம். Yeah. Thanks for the opportunity. Good evening, all. என்னோட 6% ரீகுவாலிஃபிகேஷனுக்காக நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து எனக்கு லாஸ்ட் டேல மாத்திரம் கிட்டத்தட்ட 700 பிவி வந்து எனக்கு ஆர்டர் வந்தது கேம். லாஸ்ட் டேல மட்டும் எடுத்த ஆர்டர் பேசினதுல எனக்கு கிடைச்ச ஆர்டர்ஸ் வந்து 700 பிபிவி. 700 அப்படின்னா டீம் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. 70,000 rupees ஆர்டர். 70,000 rupees ஆர்டர். அன்னைக்கு கூட யார்கிட்டயோ சொல்லிட்டு இருந்தேன், வந்து வால்யூம் வந்து பிரிக்கிறாங்க. கேர்ள்ஸ் எல்லாம், லேடிஸ் வந்து பிரிக்கிறாங்க, பசங்க யங்ஸ்டர்ஸ் பிரிக்கிறாங்க. 20s early 20s வால்யூம் பிரிக்கிறாங்க. 500 பிவி 600 பிவி பண்றாங்க அப்படின்னா பாருங்க. மேம் என்ன மேம் சொன்னீங்க? என்ன ப்ராடக்ட் பிச்சின் பண்ணீங்க? என்ன சொன்னீங்க? இன்ஃபேக்ட் நீங்க இப்படி சொல்லுங்களேன். சொல்லுங்க மேம். நீங்க கேளுங்க கேம், நான் இது பண்றேன். இல்ல என்ன சொன்னீங்க? என்னென்ன ப்ராடக்ட் பிச்சின் பண்ணீங்க? இப்ப நாளைக்கு வந்து இந்த கால்ல இருக்க 70-80 பீப்புளும் நாளைக்கு லெட் சப்போஸ் ஒரு 10 நினைச்சு பாருங்க. தட்ஸ் த பவர் ஆஃப் திஸ் பிசினஸ். வி ஹேவ் 70 பீப்புள் அப்படின்னா நாளைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் 10 கிளைண்ட்டுக்கு ரீச் அவுட் பண்ணி பேசணும்னா இட் இஸ் 700 கால்ஸ். am I right? நான் தப்பா சொல்றேன்னா 17 to 10 is 700 only, right? 700 ஃபேமிலிக்கு நம்ம பேசியிருப்போம் நாளைக்கு. 700 ஃபேமிலிஸ். ஜஸ்ட் இமேஜின் எவ்வளவு லட்சம் ரூபாய் ஆர்டர் கிடைச்சிருக்கும். எவ்வளவு இல்ல? சரி மேம், என்ன பேசுனீங்க? என்ன சொன்னீங்க? நான் வந்து அந்த டைம்ல எஸ் கேம், நான் வந்து ஆக்சுவலா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கான்டாக்ட்ஸ்ல இருந்தவங்களோட லிஸ்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கிட்டு அதுல வந்து ஹோம் கேர் சிலருக்கெல்லாம் கொஞ்சம் ஏஜ்டா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஹோம் கேர் அந்த மாதிரி எல்லாம் வீட்டுல இருக்காங்க, அவங்கதான் வந்து எல்லாத்தையுமே பாக்குறாங்க அப்படிங்கிறவங்க கிட்ட எல்லாம் ஹோம் கேர் பேசினேன். அப்புறம் வந்து இது ஆஃபீஸ் கோயர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வந்து ஸ்கின் கேர் பத்தி பேசினேன். ஸோ எல்லா செக்மெண்ட்டுமே பேசினேன் நான். லைக் ஹெல்த் எல்லாத்தையுமே தான் பேசினேன் நான். மிக்சடா தான் வந்து அந்த ஆர்டர்ஸ் வந்து எனக்கு வந்திருந்தது. அதுல வந்து ரைட் ஃப்ரம் ஆம்லா ஆயில்ல இருந்து சின்ன ஆர்டர்ல இருந்து பெருசா புரோட்டீன் அந்த ஒரு ஃபுல் பேக்கேஜை கூட கொடுத்துருக்கேன் நான். அதுல ஹேர் கேருக்கு எல்லாம் கூட கொடுத்துருக்கேன். யாரா இந்த மாதிரி நீங்க ரீச் அவுட் பண்ணி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீங்க ரீச் அவுட் பண்ணீங்களா? யாராவது வந்து எதுமா ஃபோன் பண்ண, இதெல்லாம் ஃபோன்லாம் பண்ணாதமா, இதெல்லாம் தேவையில்லமா அப்படிலாம் அப்படி ரூடாலாம் பேசினாங்களா? இல்ல எல்லாருமே வெல்கமிங்கா தான் பேசினாங்களா? இல்ல எல்லாருமே அப்படி யாருமே பேசவே இல்லை. ரூடா யாருமே பேசல கேம். எனக்கு ஆக்சுவலா லைக் எல்லாருமே கார்ட்ல இருக்கிறவங்க தான். ஸோ நம்மள தெரியும் அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட இந்த மாதிரி லாஸ்ட் டே நான் வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் கன்சல்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட சொல்லுங்க, நான் போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இது பண்ணேன். அதுக்கு முதல்ல எல்லாம் வந்து ஜென்ரிக்கா பேசுவேன்.
உங்களுக்கு ஹெட் டு டோ என்ன மாதிரினாலும் நான் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி இப்படி வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து பேசும்போது தே ஆல்சோ கேன் டிசைட் அப்பான் அப்படிங்கிறது வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து எடுத்து பேச ஆரம்பிச்சேன். அப்படி எனக்கு ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர் கேம். தேங்க்யூ கேம். சௌமியா கேம் வந்து ஓகே, இந்த இந்த நியூட்ரிஷன்லயோ இல்ல ஹோம் கேர்லயோ பர்சனல் கேர்லயோ எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. இந்த பிசினஸ்குள்ள வந்து இந்த சிஸ்டம்ல இருந்து கத்துட்டு நீங்க ட்ரை பண்ணி இன்னைக்கு பாத்தீங்களா 1000 பிவி 500 பிவி 800 பிவி 2000 பிவி வாட் நாட். ஷீஸ் வெரி கன்சிஸ்டன்ட் இன் வால்யூம் பில்டிங் இல்ல. இட் இஸ் தேர். அது மாதிரி ஷீ ஷிப்பிங் த ப்ராடக்ட் ஆல் அரௌண்ட் த வேர்ல்ட். அமெரிக்கால, துபாயில, கனடாலன்னு சொல்லிட்டு ஷி ஹேஸ் கிளைண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட். சூப்பர் கேம். ஆதித்யா டாக்டர், நீங்க இந்த லாஸ்ட் டே மைண்ட் செட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா? என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க? என்ன ஆர்டர் கிடைச்சிச்சு? கேம் கேக்குதா ஆடபிளா இருக்கா? ஆதித்யா? யா கேக்குதுப்பா. யா கேம் கேக்குதா? யா கேம். கேக்குது. ஸோ ஸோ யா எஸ் கேம். ஸோ மெனி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ டு ஸ்டார்ட் வித் என்னோட 6% ரீகுவாலிஃபிகேஷன்ல ஆல்மோஸ்ட் ஒரு 300 பிவி கிட்ட மின்னிங் இருந்துச்சு கேம். அப்போ வந்துட்டு லாஸ்ட் ஒரு 2 days தான் இருந்துச்சு. லைக் நிறைய பேர்கிட்ட பிச்சின் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய ப்ராடக்ட்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். லாங் பேக் பேசின கிளைண்ட்டு, என்கொயரி வந்த கிளைண்ட்டு எல்லாருக்குமே ஒரு பிச்சின் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்துட்டு டவுன்லைன்ல ஒருத்தங்க வந்துட்டு 3% போயிருந்தாங்க. அவங்களுடைய டெப்த்ல ஒருத்தங்க கூட வந்துட்டு கனெக்ஷன் கிடைச்சது. இஸ் ஆக்சுவலி ஒரு சினி ஆர்டிஸ்ட், சினி டைரக்டர் அவரு. ஸோ இப்போ கூட சீரியல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அவர் கூட ஒரு கனெக்ஷன் கிடைச்சது. ஸோ ஹீ பாட் ஆக்சுவலா கட்ரீசர் எடுத்திருந்தாரு ஃபர்ஸ்ட். கட்ரீசர் லாஸ்ட் மந்த், அதுக்கு முந்தின மந்த் எடுத்திருந்தாரு. he was so happy with the gut research. Then he moved on with so many supplements came. அவரோட என்டையர் ஹெல்த் டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு he almost placed an order for 130 பிவி கிட்ட. அண்ட் அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெஃபர் பண்ணாரு. ஹீ இஸ் அன் ஆக்டர். அவரு ஒருத்தர் நிறைய ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணாரு. இந்த மாதிரி லாஸ்ட் ஒரு 2 days தான் கேம். மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, பண்ணிடணும், எப்படியாவது பண்ணிடணும், அந்த மைண்ட் செட் தாட் தான் இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு கூட அந்த மாதிரி தான் ஒரு ஆர்டர் எடுத்திருந்தேன். என்னோட கட் ரீசெட் அவன் கட்டுக்காக நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தான் என்கிட்ட. ப்ராப்பர் கட் ரீசெட் பண்ணல, பட் யூஸ் டு டேக் சம் சப்ளிமெண்ட்ஸ், ஃபைபர், ஏவிஹெச் அண்ட் ஆல். அவன்கிட்ட சப்ளிமெண்ட்ஸ் காலி ஆயிடுச்சு. ஒரு 10 days ஃபாலோ அப்ல தான் இருக்கேன். இன்னைக்கு கால் பண்ணி, காலி ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியும், நீ எப்போ ஆர்டர் கொடுக்க போறேன்னு சொன்னேன். ஈஸியாக நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தென் ஐ பிச் ஒன் திங், ஸ்டாக்ஸ் தீர போகுது, உன்னோட ஃபைபர் நீ கேட்டிருந்தாலும் அந்த ஃபைபர் ஆல்மோஸ்ட் 25 தான் இருக்குன்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நீ சீக்கிரமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுறது பெட்டர் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஹோமோ தான் யூஸ் பண்ணேன். அண்ட் இமீடியட்லி பிளேஸ் தி ஆர்டர். இமீடியட்டா கேஷ் அமிச்சிட்டான். அது ஒரு 40 பிவி கிட்ட ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஸோ நிறைய இருக்கு கேம். சொல்லிட்டே போகலாம். டு பாசிட்டிவ் ஆஃப் டைம் ஐம் ஸ்டாப்பிங் ஹியர் கேம். எனி கொஸ்டின்ஸ் கேம்? டாக்டர், பீயிங் டாக்டர், நீங்க வந்து சேல்ஸ் பண்ணி பழக்கம் கிடையாது, மக்கள்கிட்ட போய் இது வாங்கிக்கோன்னு சொல்லி சொல்றது வந்து தப்பா இல்ல ரொம்ப தரக்குறைவான ஒரு மேட்டரா? என்ன, ஹவ் டு யூ ஃபீல்? கேம் கண்டிப்பா கிடையாது. கேம் நம்ம பெரிய பெரிய ஃபவுண்டர்ஸ், பெரிய பெரிய ஷேர் பர்சன்ஸ் எல்லாருமே தே ஆர் கம்மிங் டிவி, தே ஆர் அட்வர்டைசிங். அவங்க கொஞ்சம் கூட கூச்சப்படல. they are not even have a bit of stay because they know they are the brand ambassador for their own products and for their business. இங்கே நம்ம ஒரு ஆம்வேக்கு நம்ம ஒரு சேல்ஸ் பர்சனா நாமளே நினைச்சுக்கிட்டு போய் பீப்புள்கிட்ட பேசணும்னு நினைச்சாதான் அந்த மைண்ட் செட் இருக்கும். பட் வி ஆர் ஆர் பிசினஸ் ஓனர். நம்ம பிசினஸ்க்கு நம்ம தான் பிராண்டு அப்படிங்கிற போது நமக்கு அந்த தாட்லாம் இருக்காது. திஸ் இஸ் மை பிசினஸ், ஐ எம் தி பிராண்ட் அம்பாசிடர் அப்படிங்கிற தாட்ல நம்ம பீப்புள்கிட்ட பேசணும்னா அந்த தாட் ப்ராசஸ் வேற லெவலில் இருக்குங்க. தேங்க்ஸ் டாக்டர். தேங்க் யூ வெரி மச். தேங்க்யூ. மணிமா, உங்களை அட்மிட் பண்ணிருங்க. ஹை கேம், குட் ஈவினிங். ஹை விவன். கேம், எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய சொல்லுங்கம்மா. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த 300 பிவி கிளப்காக ஒர்க் பண்ணும்போது மணி 8 மணி ஆயிடுச்சு. இன்னொரு 3.5 மணி நேரம் அப்படிதான் இருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 270 பிவி கிட்ட பண்ணணும்.
2 கிளைண்ட் கிட்ட நான் ஆர்டர் எடுத்தேன். ஒரு கிளைண்ட் கிட்ட ஒரு 9,000 ருபீஸ், இன்னொரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு 20,000 ருபீஸ்க்கு. இதுல ஒரு ஒரு ஜாலியான விஷயம் என்னன்னா, யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்னா கன்சல்டேஷன் பண்ணுவோம், ப்ராடக்ட் அனுப்புவோம், ஃபாலோ பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். பட் அந்த இடத்துல அந்த ஆர்டர் வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. நான் கால் பண்ணேன், இந்த மாதிரி நீங்க ரொம்ப நாள் மேல வெயிட் லாஸ் கேட்டிருந்தீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க வந்து ஆமா மணி, நான் உங்ககிட்ட உங்க ஸ்டேட்டஸ் பார்த்து நான் கேட்டிருந்தேன், நானே உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். இது என்ன ப்ரோக்ராம், என்ன ஆகும்னு கேட்டாங்க. கன்சல்டேஷன்லாம் எதுவுமே பண்ணல. இந்த மாதிரி ஒரு 10 நாள் கட்டி செட்டுங்க, அடுத்த 90 டேஸ் ப்ரோக்ராம் அப்படி எவ்வளவு ஆகும் பண்ணியிருந்தாங்க. நான் பில் போட்டு ஒரு 19,000 கிட்ட கொடுத்தேன். இமீடியட்டா அந்த கால் கட் ஆன உடனே அவங்க எனக்கு 19,000 ருபீஸ் ஷேர் பண்ணிட்டாங்க. கன்சல்டேஷன் பண்ணல, என்ன ப்ராடக்ட்னு சொல்ல, எதுவுமே சொல்லல. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. And அடுத்த மாசம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களை வந்து இந்த மாதிரி நான் ஒர்க் பண்றேன், எனக்கு அனுப்பிச்சு விடுங்கன்னு உடனே அவங்க வந்து பிளேஸ் பண்ண ஆர்டர்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த லாஸ்ட் டேவோட மேஜிக்கை வந்து 100% பிலீவ் பண்ற பர்சன் நான். எஸ். ஸோ கேட்டா ஆர்டர் தராங்க. கேம் நமக்கு க்ளோஸ் பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கணும். அந்த இன்டென்ஷன் நமக்கு இருந்ததுன்னா நமக்கானது வந்து சேர்ந்துடும். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பிசினஸ் வந்து பிசினஸ் ஆஃப் டூப்ளிகேஷன். நான் என்ன பண்றேனோ என் டீம் பண்ணணும், நீங்க என்ன பண்ணீங்களோ உங்க டீம் பண்ணணும். சிம்பிள், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இன்னைக்கு நாளைக்கு நீங்க ஒரு ஆளா இருப்பீங்க, நாளைக்கு சின்சியரா நீங்க உட்காந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்க, நாளைக்கு உங்க டீம்ல 10 பேர் இருப்பாங்க, 50 பேர் இருப்பாங்க. எவ்ரிபடி வில் டூ த சேம் திங். இப்போ யூ மே ஆஸ்க் மீ நவ், நான் என்னைக்கோ வரப்போற வடிவல் சொல்ற மாதிரி இது உடல் இது 300 வருடத்துக்கு வரப்போற மூடர்களுக்கு தெளிவா போகிறது அப்படின்ற மாதிரி. என் இப்பதான் டீம் இல்லையே, வரவங்களுக்கு 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு 6 மாசம் கழிச்சு வரப்போற டீமுக்கு நான் இன்னைக்கு லாஸ்ட் டே ஒர்க் பண்ணிக்கணும் இல்லையான்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா வேலை கார்டன் கார்டன் என்ன பண்றோம் இல்ல. அதனாலதான் இந்த குட்டி குட்டி விஷயம் கூட வந்து மிஸ் பண்ணாம பண்ணுங்க. There's something called invisible ingredients. Invisible ingredients. Invisible ingredients. அது 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 பயங்கரம் ஒர்க் அவுட் ஆகும். அது இன்விசிபிள் இன்கிரீடியன்ஸ், ரைட்டா? நீங்க அந்த நாளைக்கு ஒரு நாள் இருக்கு, ஒரு நாள் நான் 10 கான்வர்சேஷன் பண்ண போறேன், இல்ல 10 பேருக்கு ஒரு ப்ராடக்ட் பண்ண போறேன், இல்ல ஒரு 10 நல்ல ப்ரொஃபைல் மக்கள் கிட்ட உங்க அம்மாவுக்கு கால்சியம் அயன் வாங்கி கொடுங்கன்னு சொல்ல போறேன், உங்க அம்மாவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல போறேன், இல்ல டைஜஷன் பிரச்சனை ஏவிஹெச் கொடுக்க போறேன், அமலாக்கி விபிதாக்கி ஹரிதாக்கி கொடுக்க போறேன். ஏதோ ஒண்ணு ஒரு ப்ராடக்ட் ரேஞ்ச் எடுத்துட்டு நான், இல்ல கிட்ஸ் இருக்காங்கன்னா கிட்ஸுக்கான கால்சியம் கிட்ஸுக்கான அயன் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லலாம், ரைட்டா? சோ இது நான் பிச்சின் பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒர்க்கு. பட் த மைண்ட் செட் ரைட்டா, அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் மேஜிக் மாதிரி நடக்கும். நீங்க காலையிலேருந்து இப்பலேருந்து நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு வேலை பார்த்துவீங்க, ஒரு ஆர்டர் கூட வந்திருக்காம இருக்கலாம். 10 மணிக்கு ஒரு போன் அடிச்சு 10,000 ரூபாய்க்கு ஆர்டர் கொடுப்பார். ஒரே ஆர்டர் 10,000 ரூபாய்க்கு வரும். எவ்ரிதிங் வில் ஹேப்பன். எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஜாலியா பண்ணுங்க. டீம் இருந்தாங்கன்னா டீம்ல பேசுங்க. ஐ ஹேவ் கப்புள் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். வித் தட் ஐம் டன். கப்புள் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஓகே, அனௌன்ஸ்மெண்ட் நம்பர் 1 வந்து இந்த 1ஆம் தேதி காலையில வி ஹேவ் டீம் மீட். நம்ம யூஸ்வலா ஒரு மந்தோட அந்த முதல் நாள் மட்டும் காலையிலேயே வைப்போம். இந்த 1ஆம் தேதி வந்து ஹாலிடே, ஸோ வில் கேட்ச் அப். இப்போ வந்து 7 o'clock 8 o'clock வச்சுட்டு இருந்தோம், இப்போ 7 o'clock மாத்திட்டோம். வீக் டேஸ் சில 1ஆம் தேதி சில மாசத்தோட 1ஆம் தேதி வீக் டேஸ்ல வருது அப்படின்னா ஆஃபீஸ் போறவங்களுக்கு அந்த 8 மணி கால் அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வச்சோம். பட் அகெயின் இந்த மாசம் வந்து ஹாலிடேல வந்திருக்கு. பட் எந்திரிச்சுக்கலாம், தப்பு கிடையாதுல்ல, நம்மளுக்காக ஃபியூச்சருக்காக 7 மணிக்கு, ரைட்டா? ஸோ தட்ஸ் ஒன் திங். டீம் கால், இந்த கேம் பிளானிங் கால் இருக்கு, ரைட்டா? 1ஆம் தேதி நைட்டு எப்படி வந்து கஸ்டமர் சென்ட்ரிக்ல வந்து கஸ்டமர் எல்லாம் கூப்பிட்டு நம்ம வந்து ஐ மீன் கஸ்டமர் சென்ட்ரிக் செஷன் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பிசினஸ் பிளான் இருக்கு இல்லையா, அந்த பிசினஸ் பிளானை அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த யூஸ்வலா வந்து அந்த 15 minute வீடியோல வந்து கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீடியோ பார்க்குறாங்கன்னா ஒரு ஜென்ரிக்கா ஒரு கியூரியாசிட்டி ரெடி பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ 1ஆம் தேதி நைட் வந்து ஒரு போர்டு பிளான் போட போறோம்.
எப்படி அந்த கால்குலேஷன் 3% என்ன, 6% என்ன, 9% என்ன, எப்படி இது கமிஷன் ஒர்க் ஆகுது, இந்த பிசினஸ் எப்படி ஒரு ஆன்கோயிங் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அதுதான் இந்த பிசினஸோட பியூட்டி, ஆன்கோயிங் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஒரு வாட்டி பார்த்து முடிச்ச வேலைக்கு அந்த ஆன்கோயிங் டேர்ன் ஓவர் நடக்கிறதுனால யூ வில் மேக் ஆன்கோயிங் ப்ராஃபிட்ஸ். ரைட்டா? ரொம்ப 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 ரேர் ஃபினாமினா. வெரி ஃபியூ பீப்புள் இன் த வேர்ல்டு மேக் ஆன்கோயிங் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஒன்று நீங்க பெரிய இன்வெஸ்டர்ஸாக இருக்கணும், இல்லை நீங்க பெரிய பிசினஸ் ஓனர்ஸாக இருக்கணும், இல்லை எக்ஸ்ட்ராடினரி ஐடியா இருக்கணும், எக்ஸ்ட்ராடினரி கான்செப்ட்ஸ் தெரியணும். இல்லை சதீஷ் எனக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, நான் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இல்லை, நான் ஒரு ஆர்டினரி பர்சன், ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், ஒரு ஆர்டினரி காலேஜில் படித்தேன், ஒரு ஆர்டினரி கோர்ஸ் படித்தேன், ஆர்டினரியாக படித்தேன், நம்ம மிடில் கிளாஸ் அப்படின்னு இருந்தீங்கன்னா அன்ப்ரொடக்டிவ் டைமை வச்சு ஆல் யூ நீட் டு டூ இஸ் வெட்டியா போற அன்ப்ரொடக்டிவ் டைம், அன்ப்ரொடக்டிவ் ஸ்கிரீன் டைம், மொபைல்ல இந்த இட்ஸ் கால் ஸ்கிரீன் டைம் இல்ல, அன்ப்ரொடக்டிவ் ஸ்கிரீன் டைமை வச்சு, அன்ப்ரொடக்டிவ் நேரத்தை வச்சு அடுத்த கப்புள் ஆஃப் இயர்ஸ்க்குள்ள யாரா வேணா நீங்க இருக்கலாம், யூ கேன் கெட் இன்டு தட் ஆன்கோயிங் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் 1ஆம் தேதி நைட்டு போட்டு காட்ட போறோம். ஸோ யூ கேன் பிரிங் இன் ஆல் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் கூப்பிட்டு வரலாம். இட்ஸ் அ ஹாலிடே, இட்ஸ் அ லாங் வீக்கெண்ட், எல்லாரும் ஃப்ரீயா இருப்பாங்க. பிரிங் தேம். ரைட்டா? தட்ஸ் ஒரு இனிஷியேட்டிவ். ஒரு லாங் வீக்கெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, அதாவது எப்படின்னா மொமெண்டம் இருக்கப்போ அந்த மொமெண்டத்தை இன்னும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பால் 6 அடிச்சிட்டோம், அடுத்த பாலும் லூஸா போறாங்கன்னு அடிக்க வேண்டியதானே 6. இல்ல ஒரு பால் 6 அடிச்சிட்டோம்னு யாரும் விட போறது இல்ல. 6 பாலும் அல்வா மாதிரி போட்டா 6 பாலையும் 6 அடிப்பாங்க இன்னைக்கு ஐபிஎல்ல. அதே மாதிரிதான் இப்போ வந்து நம்மளுக்கு மொமெண்டம் இஸ் சோ கிரேட். ஹாலிடே இருக்கு, மக்கள் எல்லாம் ரிலாக்ஸ்டா இருக்காங்க, ஸ்கூல் ஹாலிடேஸ். ஸோ வி தாட் வில் ஷோ ஒன் போர்டு பிளான். அந்த மாதிரி சில விஷயங்கள் மாறி இருக்கு. இந்த போர்டு பிளான் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லாம்ப்ரைடர்ஸ் அகாடமிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பழைய போர்டு பிளானை டெலீட் பண்ணிடுவோம். ரைட்டா? ஸோ தட்ஸ் 1ஆம் தேதி நைட். அண்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு வி ஹாவ் சென்னை பிசிக்கல் மீட். நம்மளோட இது வேளச்சேரி ஸ்டோர்ல ஈவினிங் 5 o'clock. 5 o'clock இந்த மைண்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஒஸ்டான ஆள், அது மங்கி மைண்ட். அது நீங்க 5 மணின்னு சொன்னீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு அது அப்படியே நம்ம டிஎன்ஏல இருக்கு நிறைய பேருக்கு. 5:30 5:45க்கு வி ரீச். ஏன்னா நம்ம மைண்ட் வந்து 5ன்னு வச்சிருவோம். கட் ஆஃப் 4:30 வச்சுக்கோங்க. 4:30 ஐ ஷுட் ரீச் வேளச்சேரி ஸ்டோர். கொஞ்சம் 10 நிமிஷம் சீக்கிரமா வரலாமே. வந்து அங்க இருக்க ப்ராடக்ட்ஸ் எடுத்து தொட்டு பார்க்கலாம், ஃபீல் பண்ணி பார்க்கலாம், படிக்கலாம், அங்க இருக்க மக்களை பார்க்கலாம். கேன் ஃபீல் தட் எக்ஸைட்மெண்ட். யூ கேன் உங்க இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நாங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துருவோம். கேன் நம்ம பேசலாம், போட்டோ எடுக்கலாம், நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ வந்து கட் ஆஃப் டே டைம் எத்தனை மணிக்கு வச்சுங்க? 4:30 4:45 o'clock we'll have a physical gathering open to all. என்ன நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த வேளச்சேரியில, நீங்க வேளச்சேரியில வந்திருக்கீங்களான்னு தெரியல, வேளச்சேரி இஸ் ஒன் ஆஃப் த ஹேப்பனிங் பிளேஸ் இன் சென்னை. அதுல வந்து ஒரு மெயின் ரோடு இருக்கு, அந்த ஃபீனிக்ஸ் மால்லாம் அந்த ரோட்ல தான் இருக்கும். அந்த ரோடோட ஒரு எண்ட்ல ஃபீனிக்ஸ் மால் இருக்கும், ஒரு எண்ட்ல வேளச்சேரி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். நடுவுல 2 சைடு வந்து எக்கச்சக்க கடைகள் இருக்கும். ஜிஆர்டி, ஜுவல்லரி, ஜாய் ஆலுகாஸ், அது பேர் என்ன, ஐயோ எம்ல ஒரு மலபார் துணிக்கடை, நகைக்கடை, மாலு, so many ஷோரூம்ஸ், கார் ஷோரூம்ஸ், மொபைல் ஷோரூம்ஸ், ஆக்சசரிஸ், அப்படி இருக்கும். அது உள்ள அவ்வளோ இருக்கும். ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஆல் யூ ஃபைண்ட் இட் எவ்ரிதிங். அது நம்மளோட ஸ்டோரும் இருக்கும். கில்லிவே நடுவில் இருக்கும். ஐ ஆல்வேஸ் டெல் திஸ் டு பீப்புள், நீங்க யார வேணா இருங்க, வேளச்சேரியோட 200 feet ரோட்ல இந்த பஸ் ஸ்டாண்டு, இந்த கார்னர்ல பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், இந்த கார்னர்ல ஃபீனிக்ஸ் இருக்கும். இதுக்கு நடுவில் போய் ஏறி நான் பிசினஸ் பார்ட்னர் ஆலாமான்னு கேளுங்களேன். நீங்க தான் தைரியமான ஆளாச்சு, நீங்க தான் வீரனாச்சு, போய் கேளுங்களேன். இன்னொன்னு சொல்லட்டுமா, அந்த ரோட்ல இருக்க எல்லா கம்பெனிஸோட பெரிய கம்பெனிஸ் ஆமே $7.2 billion. அப்படின்னா எவ்வளோ? ஐ டோன்ட் நோ. கிட்டத்தட்ட 65,000 கோடி கம்பெனி, 65,000 crore கம்பெனி. Amway will make you as a partner. அங்க ஒரு ஷோரூம் திறந்து, அங்க ஒரு அதுதான் பிளக் அண்ட் பிளே மாடல். ஆல்ரெடி பிக் பிசினஸ் ஓனர்
பிளக் அண்ட் ப்ளே பண்ணிக்கலாம். யார் வேணா பிளக் அண்ட் ப்ளே பண்ணிக்கலாம். நம்ம we need not reinvent anything new here. ரைட்டா? தட்ஸ் பியூட்டி ஆஃப் திஸ் பிஸ்னஸ், ரைட்? ஸோ வந்து இவ்வளோ நம்மளுக்காக வேலைச்சில ஸ்டோர் இருக்கு, மீட் இருக்கு. நீங்க ஆல் த சென்னை மக்கள் டெஃபினட்டா வாங்க, ரைட்? ஆல் த அவுட் ஆஃப் சென்னை மக்கள், யூ நோ பீப்புள் இன் சென்னை, சென்ட் தெம். இந்த 2 நாள் உட்காந்து கான்வர்சேஷன் பண்ணிட்டு, சென்னையில ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் மீட் நடக்குது, போறியா? சண்டே அன்னைக்கு ஈவினிங் நடக்குது அப்படி சொல்லிட்டு சென்ட் தெம், வில் டேக் கேர், ரைட்டா? ஸோ இது 2 அப்டேட்ஸ் இருக்கு. ஸ்டே டியூன். 1ஆம் தேதி காலையில நான் நெக்ஸ்ட் 300 PV கிளப் பத்திலாம் சொல்றோம். இதெல்லாம் தான் அப்டேட்ஸ் இருக்கு. நாளைக்கு ஒரு நாள், இன்னும் 24 hours டைம் இருக்கு. உட்காந்து ஒர்க் பண்ணுங்க. செட் அ கோல், எவ்ரி சிங்கிள் மந்த் ஐ ஷுட் மேக் மணி ஃப்ரம் பிசினஸ் அப்படின்றது கோலா செட் பண்ணுங்க, ரைட்டா? செட் தட் அஸ் அ கோல், ரைட்? இதெல்லாம் தான் we wanted to add. With that I'm done. Bye bye, take care.